அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஈஸியான சூப்பர் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போறோம். அதாங்க ஃபிஷ் கட்லெட். இதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஜிலேபி மீன், அதாவது திலேப்பியா ஃபிஷ் 2 எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆவியில் இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி குக்கர், இந்த மாதிரி இட்லி குக்கர் இருந்தால் நீங்கள் இட்லி குக்கர் இல்லாட்டி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஆவி காட்டிக்கலாம். ரொம்ப சட்டுன்னு வெந்துடுங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இப்போ அதை நம்ம போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதில் எதுவுமே நான் போடல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இந்த மீனை அலம்பியிருக்கேன். இப்போ இந்த மீன் ஆறுனதுக்கப்புறம் இது கூட உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வேக வச்சு முள்ளுலாம் எடுத்த மீன் துண்டுகள் கூட 1 கப் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 1, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலை கொஞ்சம், பிரெட் க்ரம்ஸ் 1/2 கப்பு, முட்டை 1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடாதீங்க, லைட்டாக உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் வறுபடுறப்ப ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு பிசைஞ்சுக்கோங்க. முள் கம்மியாக இருக்கிற மீனாக இருந்தால் கட்லெட்டுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பேட்டியாட்டும் தட்டிடலாம். நம்ம வடை தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இது எல்லாத்தையும் தட்ட வேண்டியதான். நல்லா எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக எண்ணெயில் உங்களுக்கு பொரிஞ்சிடும். அவ்வளோதான், தட்டியாச்சு. இப்போது இதை நம்ம இங்கே அடித்து வச்சுருக்கிற இந்த எக்கில் டிப் பண்ணிடலாம். எக்கில் நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். அப்போ தான் எண்ணெயில் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இதெல்லாம் தட்டில் வச்சிடலாம். 1/4 கிலோ மீனுக்கு 21 பேட்டி எனக்கு வந்திருக்கு. இதை 2 பிளேட்டில் வச்சு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணால் ஃப்ரை பண்ணுறப்ப பிரியாமல் ஈஸியாக நல்லா வரும். 15 நிமிஷம் இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போது இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம எல்லாம் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இது எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனாக எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் டீப் ஃப்ரையே பண்ண தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே சூப்பராக நம்ம மீன் கட்லெட் தயார் பண்ணிடலாம். இந்த மொறு மீன் கட்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.